ஹாய், நான் உங்கள் K2 ட்ரிக்ஸ் குமரன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். சர்ட்ஸ்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா முருடுகள். இண்டிசஸ்னால் தமிழில் அடுக்குகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? p^25. ஓகேங்களா? இந்த p இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேஸ். 25 என்ன சொல்லுவாங்கன்னா இண்டெக்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஒரு இண்டிசஸ். ஓகேங்களா? இந்த p^25 அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், p இன்ட்டு p இன்ட்டு p இன்ட்டு இது மாதிரி 25 டைம்ஸ் எழுதணும். இந்த 25 டைம்ஸ் பெருசாக லென்த்தாக போகும். இந்த லென்த்தை ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த இண்டிசஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட்டாக p^25 அப்படின்னு நம்ம எழுதனா இது மாதிரி ஷார்ட்டாக எழுதலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர்ஸில் எழுதுகிறேன் பாருங்கள், 7^11. ஓகேங்களா? இது எப்படி எழுதுவீங்கன்னா 7 11 டைம்ஸ் எழுதணும். 7 11 டைம்ஸ் இது மாதிரி லென்த்தாக எழுதிட்டே போகும். ஸோ இதை நம்ம எப்படின்னா 7^11. ஓகேங்களா? இது ஒரு இண்டிசஸ். இப்போது இந்த நம்பர் பாருங்கள், ஸ்கொயர் ரூட்குள்ளே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் இங்கே எதுவுமே இல்லைனா we can assume 2 தான் இருக்குன்னு அர்த்தம். இங்கே எதுவுமே இல்லைனா 2 தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8, இந்த 8 எப்படி பிரித்து எழுதலாம்னா 4 × 2ன்னு எழுதலாமா? ஓகேங்களா? இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன வரும்? 2. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அது அப்படியே நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? இதுதான் சர்டு. ஓகேங்களா? இதை தான் நம்ம சர்டுன்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2 ஸ்கொயர் ரூட், இதை எப்படி எழுதணும்னா 1.4148. ஓகேங்களா? இது என்னென்னா ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டுருக்கு. இது இது என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா இது இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இர்ரேஷ்னல் நம்பர். அப்படி இர்ரேஷ்னல் நம்பராக இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரூட் ஆஃப் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27. இது கியூப் ரூட். இங்கே எதுவுமே இல்லைனா இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரூட் ஆஃப் 4 இதை நம்ம ஸ்கொயர் பண்ண, இது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 நம்ம இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்னா 2 வரும். 2ஓட ஸ்கொயர் ரூட் தான் 4ஓட ஸ்கொயர் ரூட்டு தான் 2. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வருது? ஆன்சர் 2. ஒரு முழுமையான எண் வந்துடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரேஷ்னல் நம்பர். இதுக்கு கியூப் ரூட் எடுத்துனா என்ன வரும்? 27. 3 கியூப். 3 கியூப்னா 3 × 3 × 3. 3 3s are 9, 9 3s are 27. ஓகேங்களா? ஸோ இது கியூப் ரூட் எடுத்துனா என்ன வரும்? 3 வருமா? ஒரு முழுமையான நம்பர் கிடச்சிடுச்சு. ஸோ இது எல்லாமே இது எல்லாமே ஒரு ரேஷ்னல் நம்பர். இந்த மாதிரி ரேஷ்னல் நம்பர் வந்துச்சுன்னா அது சர்டு கிடையாது. இது மாதிரி ஒரு இர்ரேஷ்னல் நம்பராக இருந்தால் தான் சர்டுன்னு சொல்லுவோம். இது மாதிரி முழுமையான ஒரு எண் கிடச்சிச்சின்னா அது ரேஷ்னல் நம்பர், அது சர்டு கிடையாது. ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கியூப் ரூட் ஆஃப் 8. ஓகேங்களா? அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. இது சொல்கிறேன் பாருங்கள். இதை எப்படி இருக்கலாம்னா கியூப் ரூட் எடுத்துனா 3 2ஆக பிரிக்கலாம். 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 2 ஒரு முழு எண் கிடச்சிடுச்சு. அப்போது இது சர்டு கிடையாது.
இதை பாருங்கள், இதை வந்து 10 × 10 பிரிக்கலாமா? ஸோ 10 ஒரு முழு எண் கிடச்சிருச்சு. அப்போது இது தேர்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பிரிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம பிரிக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இதோட ஆன்சர் வந்து இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி ஒரு இர்ரேஷனல் நம்பர் கிடைச்சுன்னா இதுதான் தேர்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது இதுதான் வந்து தேர்ட் அண்ட் இண்டிசஸ் பேசிக். ஓகேங்க, வாங்க நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் மொத்தம் 4 ரூல்ஸ் இருக்குது. அந்த 4 ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இதில் எல்லாமே சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரூல்ஸ் நான் எழுதுகிறேன், என்னென்னு பாருங்கள். a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸ். இது மாதிரி வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா நடுவில் பவரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த ரூல்ஸை மறந்துடாதீங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். டூ பவர் 3 இன்ட்டு 2 பவர் 4. ஓகேங்களா? இது மாதிரி வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் நடுவில் மல்டிப்ளிகேஷன் வரணும். இது பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் வந்து பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவரில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். 2 பவர் 3 + 4. ஓகேங்களா? அப்போது 2 பவர் 3 + 4 என்ன வரும்? 7. ஓகேங்களா? இது மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இது எப்படி எழுதலாம்னா பாருங்கள். 2 பவர் 3 எல்லாருமே தெரியும், இருந்தாலும் எழுதி காட்டுறேன். 2 பவர் 3 வந்து 2 × 2 × இப்படி 3 2 பிரித்து எழுதுவோம். 2 பவர் 4 2 × 2 × 2 × 2. ஓகேங்களா? இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? 2 பவர் 3 வந்து இப்படி எழுதலாம், 2 பவர் 4 இப்படி எழுதலாம். மொத்தம் இங்கே 3 2 இருக்கா, அதான் இங்கே 3. 4 2 இருக்கா, அதுதான் இங்கே. இதுதான் இப்படி சொல்லியிருக்காங்க. 2 பவர் 3னா இப்படி, 2 பவர் 4னா இது. ஓகேங்களா? இந்த மாதிரி பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன் நடுவில் இருந்துச்சுன்னா பவரில் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமில் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருந்தால் பவர்லேயே மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். அது மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் பவரில் ஆட் பண்ணணும். கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? வாங்க ரூல்ஸ் நம்பர் 2 போகலாம். a பவர் m டிவைடட் பை a பவர் n. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சுன்னா டிவைடில் இருந்துச்சுன்னா இதை வந்து இப்படி எழுதணும். ஓகேங்களா? a பவர் m டிவைடட் பை a பவர் n. இது மாதிரி வந்து டிவிஷனில் இருந்துச்சுன்னா பவரில் போகும்போது மைனஸில் வரும். a பவர் m மைனஸ் n அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இதுதான் ரூல் நம்பர் 2. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 பவர் 6 டிவைடட் பை 2 பவர் 3. இப்போது இது எப்படி எழுதலாம்னா 2 பவர், இது பவர் மேலே போச்சுன்னா 6 மைனஸ் 3. ஸோ 6 மைனஸ் 3 என்ன வரும்? 3. ஓகேங்களா? இதான் வந்து ரூல் நம்பர் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 3. a பவர் m ஹோல் பவர் n. இப்படி இருந்துச்சுன்னா பவர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். a பவர் m × n. ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2 பவர் 6 பவர் 3 இப்படி இருந்துச்சுன்னா பவரில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 பவர் 6 × 3. 6 × 3 என்ன வரும்? 18. 2 பவர் 18. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 எப்படி இருக்குன்னா, a பவர் m
a power m divided by b power m. ஓகேங்களா? இது மாதிரி இருந்துச்சுன்னா a by b whole power m. ஓகேங்களா? இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா இப்படி எழுதிக்கலாம். இதுதான் ரூல் நம்பர் 4. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 4 power 6 divided by 5 power 6. இப்போது 4 by 5 எப்படி எழுதிட்டு இது சேமாக இருந்துச்சுன்னா இப்படி மேலே எழுதிக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரூல் நம்பர் 4. இந்த 4 ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 ரூல்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? வாங்க அந்த 4 ரூல்ஸ் மறுபடியும் ஒரு பார்க்கலாம். அப்படியே 4 ரூல்ஸ் நான் எழுதுகிறேன், அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் a power m into a power n. பேஸ் ரெண்டு சேமாக இருந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா a power m plus n. இது ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் a power m divided by a power n. டிவிஷனில் இருந்துச்சுன்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும். டிவிஷனில் இருந்துச்சுன்னா மைனஸ். ஓகேங்களா? தேர்ட் ரூல் a power m power n. ரெண்டுமே பவரில் இருந்துச்சுன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும், a power m into n. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் ரூல்ஸ் a power m divided by b power m. இந்த ஃபோர்த் ரூல் பாருங்கள், பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பவரில் இருக்கிறது சேமாக இருக்கும். இதுதான் ஃபோர்த் ரூல். இது மாதிரி இருந்ததுன்னா பேஸ் அப்படியே எழுதிக்கோங்க, பவரில் இருக்கிறத சேமாக இருந்ததுன்னா அது மட்டும் அப்படிங்க போட்டுக்கோங்க m. ஓகேங்களா? இதுதான் வந்து 4 ரூல்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் இப்போ நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா a power 0 equal to 1. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனிதிங் பவர் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து எப்பவுமே அதோட வேல்யூ வந்து 1 தான். ஓகேங்களா? இது ஏன்னு மட்டும் கிடையாது, b power 0, c power 0, abcd எந்த நம்பர் கொடுத்த எது கொடுத்துட்டு பவர் 0 கொடுத்தாலும் அது வேல்யூ வந்து 1 தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் சொல்கிறேன், 172 பவர் 0. இங்கே என்ன இருக்குது அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் நத்திங். ஓகேங்களா? இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் கன்சிடர் பண்ணாதீங்க. பவரில் 0 இருந்ததுன்னா எனிதிங் பவர் 0 அப்படின்னு வந்தாலே ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இது ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் சம்முக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு சம் எழுதுகிறேன் பாருங்கள். 5 divided by 3 whole power minus 2. ஓகேங்களா? இது ஒரு சம். இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். பவரில் -2 இருக்குது. ஸோ பவரில் -2 இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அந்த -2 வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? 5/3 3/5 மாற்றிக்கணும். இப்படி சேஞ்ச் பண்ணால் மைனஸ் போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 125 whole power 2/3. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணலாமா? இப்போது 125 whole power 2/3 இது பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் வந்து 2/3 இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இது மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது வந்து ஒரு நார்மல் நம்பராக நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 125 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 5 cube வந்து 3 5 வரும். ஓகேங்களா? 5 5 25, 25 into 5 125. ஸோ அப்போ இந்த 125 வந்து நம்ம 5 cube-ஆக எழுதலாம். இந்த பவரில் இருக்கிறத அப்படியே போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து
அந்த ரூல்ஸில் ஒரு ரூல்ஸ் இங்கே அப்ளை ஆகும் பாருங்கள். பவரில் இருந்துச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 5 பவர் 3 இன்ட்டு 2/3. ஓகேங்களா? இப்போது இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடுமா? அப்போது 5 ஸ்கொயர்டு வரும். ஓகேங்களா? அப்போது ஆன்சர் என்ன வரும்? 5 ஸ்கொயர்ட். 5 இன்ட்டு 5 25. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4 divided by 25 whole power minus 3/2. ஓகேங்களா? இப்படி இருக்குது சம்மு. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பவரில் மைனஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும். அந்த மைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்க நம்பரை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல்னால் இந்த நம்பர் மேலே போய்டும், மேலே இருக்கிற நம்பர் கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்படி சேஞ்ச் பண்ணும்போது 25 divided by 4 இப்படி ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கிட்டு இப்படி ரெசிப்ரோக்கலாக மாற்றினா இந்த மைனஸ் வந்து போயிடும், இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது செகண்ட் ஸ்டெப், இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதை வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் அது மாதிரி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். ஓகேங்களா? அது மாதிரி மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிற நம்பரை வந்து நம்ம வந்து இந்த 25 வந்து எப்படி எழுதலாம்னா 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். பவரில் இருக்குது அப்படியே 3/2 எழுதிக்குங்க. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே ரூல்ஸ் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி ரூல்ஸ் இருந்தால் எப்படி பார்க்கணும்னா 5/2 இந்த 2 இந்த பவரில் இருக்கிறது சேமாக இருந்ததுன்னா அப்படியே மேலே போட்டுக்கோங்க, இந்த 3/2. ஓகேங்களா? இப்போது பவரில் இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 5/2 whole power 3. இப்போது 5 cube இதை பிரித்து எழுதணும். 5 cube 3 5 5 5 25 25 into 5 125. மேலே 125 வரும். 2 cube என்ன வரும்? 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 125/8. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இது மாதிரி மைனஸில் வந்துச்சுன்னா பவரில் ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். ரெசிப்ரோக்கல்னால் மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். அப்போது மைனஸ் கேன்சல் ஆகிடும், மைனஸ் ரிமூவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஸோ இதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிறத வந்து நான் ஸ்கொயராக மாற்றிக்கிறேன். 25 வந்து 5 ஸ்கொயர்டு, 4 வந்து 2 ஸ்கொயராக மாற்றிட்டு அப்படியே சால்வ் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு வந்த ஆன்சர் வந்து 125/8. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சம் பாருங்கள். 0.0016 whole power 3/4. இந்த மாதிரி சம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்குதுல்ல உள்ள, அதை வந்து நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். இந்த 16 அப்படியே இங்கே எழுதிக்கிங்க. 16 divided by இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் எத்தனை 0 இருக்குது பாருங்கள். 1 இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். 1 2 3 4. அப்போது அத்தனை 0 வரும். 1க்கு பக்கத்தில் 4 0 போட்டுக்குங்க. ஓகேங்களா? பவரில் இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க 3/4. ஓகேங்களா? இப்போது இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்கள். 16 வந்து 2/4ன்னு எழுதலாம். ஓகேங்களா? 2/4 2 into 2 into 2 into 2 4 times 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. இதை 2/4 எழுதலாம். ஓகேங்களா? 2/4. இதை வந்து எத்தனை 10 எழுதலாம்? 4 10. ஓகேங்களா? 10/4. ஓகேங்களா? 4 10 சேர்ந்து தான் 10,000. ஓகேங்களா? 10/4 எழுதலாம். பவரில் இருக்குத அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு ரூல் சொல்லியிருக்கேன்ல, பேஸ் டிஃப்ரெண்ட்டு பவர் வந்து சேமாக இருந்ததுன்னா அதை எப்படி எழுதணும்? 2/10 இது அப்படியே மேலே போயிடும் 4. ஓகேங்களா? இன்ட்டு 3/4. இப்போது 4 4ம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? கேன்சல் ஆச்சுன்னா 2/10 whole power 3
3 மட்டும் இருக்கும், 3 இங்கே வந்துடும். இப்போது இந்த 2/10 வந்து அடிச்சுன்னா 1/5ன்னு வரும். ஸோ 1/5 ஹோல் க்யூப். ஓகேங்களா? இப்போது 1ஓட க்யூபோட வேல்யூ என்னது? 1 தான். 5ஓட க்யூப் வேல்யூ 5 க்யூப்னா 3 5 வரும். ஓகேங்களா? 5 5 சார் 25, 25 into 5 125. ஓகேங்களா? ஆன்சர் 1/125. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? (0.04 whole power minus 2.5). ஓகேங்களா? இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா பவரில் மைனஸில் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் லாஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரி தான். இது மாதிரி உள்ளே வந்து பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 4 அப்படியே இங்கே இறக்கிங்க. டிவைட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. அப்போது 2 1க்கு பக்கத்தில் 2 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? பவரில் இருக்க அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ரூல்ஸில் பவரில் மைனஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உள்ளே இருக்கிற நம்பரை மாற்றி போட்டுக்கணும், ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். அப்போ வந்து பவரில் இருக்க மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது 100 divided by 4 ஹோல் பவர் 2.5. ஓகேங்களா? இப்போது பவரில் இருக்க மைனஸை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த 100 divided by 4 இருக்க இதை வந்து 100 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 10 ஸ்கொயர்னு எழுதலாம். 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? எழுதிட்டு பவரில் 2.5 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது பாருங்கள். பேஸ் டிஃப்ரெண்டாக இருந்து பவர் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும்? 10/2 ஹோல் பவர் 2. இந்த 2 காமன் அங்கே வந்துடும். இன்ட்டு 2.5. ஓகேங்களா? இப்போது உள்ளே இருக்குது 10/2. அதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 5 2s are 10. ஓகேங்களா? இப்போ உள்ளே 5 வந்துடும். இது வந்து 2 into 2.5. 2.5 2 டைம்ஸ் வந்துன்னா 5ன்னு ஆகிடும். ஓகேங்களா? அப்போது 5 பவர் 5 இதுதான் ஆன்சர். இப்போது 5 வந்து 5 டைம் மல்டிப்ளை பண்ணணும். 1 2 3 4 5. ஓகேங்களா? 5 into 5 25. 25 into 5 125. 125 into 5 625. 625 into 5 3125. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதுலேயே √8 பவர் 1/3 இந்த மாதிரி ரூட்டில் இருந்துச்சுன்னா எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு பேசிக்ஸ் ஒன்று சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. √2 பவர் இங்கே 2 இருந்துச்சுன்னா இதை வந்து எப்படி எழுதலாம்னா 2 பவர் 1/2. இந்த √2 வந்து இப்படி 1/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ரெண்டாவது அதே மாதிரி √2 இங்கே வந்து க்யூப் இருந்துச்சுன்னா இதை வந்து அப்படியே 1/3 எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இந்த சம்மை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த √8 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 8 பவர் 1/2. ஓகேங்களா? இங்கே எதுவுமே இல்லைன்னா 2ன்னு அசைன் பண்ணி சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இங்கே 8 பவர் 1/2. ஓகேங்களா? இந்த 1/3 அப்படியே இங்கே இறக்கிக்குங்க. ஓகேங்களா? இப்போது இந்த 8 வந்து எப்படி எழுதலாம்னா 2 பவர் 3ன்னு எழுதலாம். 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. 2 பவர் 3. 8 வந்து 2 பவர் 3 எழுதிக்கலாம். இதுமாதிரி நீங்கள் அப்படியே மேலே இருக்குது அப்படியே இறக்கிங்க. 1/2 1/3. ஓகேங்களா? இப்போது பவரில் 3யும் 3யும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? அப்போது 2 பவர் 1/2 இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 பவர் 1/2 நான் என்ன சொல்லியிருக்கேன்? √2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. 2 பவர் 1/2 நம்ம √2ன்னு எழுதலாம்.
இங்கே எதுவுமே இல்லைனாலும் இங்கே 2ன்னு போடலாம், 2வும் போடாமல் விடலாம். ஓகேங்களா? எதுவுமே இல்லைனாலும் இங்கே 2 தான் இருக்குன்னு அசைன். ஓகே, இங்கே 2 தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் √2. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த எடுத்து இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் டாபிக் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து இந்த டாபிக்ஸ் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வேறு டாபிக்ஸ் எதனா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாலும் அந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த டாபிக் வந்து ஒரு 1 வீக்குள்ளே அந்த டாபிக் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் K2 Tricks குமரன். பாய்.